ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. விஜய்னா உங்ககிட்ட சில கேள்விகள். மாநாடு மீட்டிங்னு நீங்க எது போட்டாலும் உங்களை பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் அங்க வராங்க. நீங்க போடுற ட்ரெஸ் கோட ஃபாலோ பண்றாங்களே தவிர உங்களோட கொள்கை தலைவர்களை யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. எல்லா ஸ்டேட்டுக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கிற நம்ம தமிழ்நாடு இந்த இடத்துக்கு சாதாரணமா வரல. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இன்னும் பல தலைவர்கள், பல கட்சிகளோட போராட்டமும் அவங்களோட சிந்தனையும் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நீட்டு, இந்தி திணிப்பு, காஸ்ட் வயலன்ஸ், உமன்ஸ் அண்ட் மைனாரிட்டி சேஃப்டி, மதத்தால நடக்கிற பிரிவினைவாதம், இன்னும் முக்கியமா சொல்லணும்னா ஆணவ கொலைகள். இதுக்கெல்லாம் உங்களோட ஸ்டாண்ட் என்ன? பேசாம இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா, இல்ல இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களை தவிர்க்கிற முடிவா? நீங்க டிஎம்கேவை எதிரின்னு சொல்றீங்க, சரி, அப்போ உங்களோட பார்வையில பிஜேபி என்ன? ஏடிஎம்கே அப்புறம் பிஜேபியை தூய சக்தின்னு சொல்ல வரீங்களா? இங்க ஒரு உண்மை இருக்கு. ஃபேன்ஸை கூட்டமா சேர்க்கறது ஈஸி, அதே ஃபேன்ஸை தொண்டர்களா மாத்துறது தான் கஷ்டம். அண்ணா வந்தா மாறும், எங்களுக்கு மாற்றம் வேணும்னு சொல்ற உங்களோட ஃபேன்ஸை எப்போ தொண்டர்களா மாத்தி இந்த சாதி ஒழிப்பு களத்துல உங்களோட சேர்த்து களத்துல இறங்கி போராட போறீங்க? இன்னைக்கு உங்க ட்ரெஸ்ஸிங், உங்க ஸ்டைல், உங்க டான்ஸால இம்ப்ரெஸ் ஆகி இருக்க பல பெண்கள் எப்போ உங்க கொள்கையால இம்ப்ரெஸ் ஆக போறாங்க? ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ, எவ்வளவு பர்சன்ட் ஓட்டு வாங்குறீங்களோ, இது எல்லாமே செகண்டரி தான். மக்களோட மக்களா எப்போ ஒண்ணு சேர போறீங்க? அடுத்த 5 வருஷம் உங்களோட நிலைப்பாடு என்ன? போராட்ட களமா இல்ல பனையூர் களமா? நீங்க படத்துல ஸ்டார் தான், அதுல எங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்ல. அப்போ களத்துல